நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் துவங்கின. காவல்துறை, சிஆர்பிஎஃப், ரயில்வே, வருமான வரித்துறை உள்ளிட்ட 15 துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை இயக்கம் தொடக்கம். சென்னை நிகழ்ச்சியில் திமுக வாக்குச்சாவடி உறுப்பினர்களுக்கு இலக்கு நிர்ணயித்து கலந்துரையாடிய முதலமைச்சர். வாக்குச்சாவடி அளவில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள திமுக. மயிலாப்பூர் தொகுதியில் நடந்த கூட்டத்தில் கட்சியினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளை சுட்டிக்காட்டி இபிஎஸ் நம்பிக்கை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் நேரத்தில் வலுவான கூட்டணி அமைத்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது உறுதி என பொதுக்குழுவில் இபிஎஸ் சூளுரை. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் மக்கள் ஒரே மாதிரி வாக்களிப்பதில்லை என்றும் திட்டவட்டம். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடமில்லை. நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை? 1999 ஆண்டு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது பாஜகவை புகழ்ந்து கருணாநிதி எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில 6ஆம் பக்கத்துல 23/6/99 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சின்னு தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும். 2021 ஆண்டு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம்னாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் எஸ்ஐஆர் என்றாலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அலறுவது ஏன்? உயிரிழந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீடிக்க வேண்டுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தார். இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? 200 வாக்கள் நீக்கிறாங்க, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்திற்கு குடி போயிடுறாங்க, அவர் அந்த இடத்துல வாக்கு பதிவாகிறது. ஏற்கனவே இருக்கிற இடத்துல தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பெயர் இடம்பெற்று வருது. அதை நீக்குவதில் என்ன தவறு? இரட்டை வாக்காளர், அதை நீக்குவதில் என்ன தவறு? ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார். இப்பொழுது என்னங்கிறாரு? திமுக காரர் விழிப்போடு இருந்து செயல்பட வேணுமா? ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க. கல்வி கடன் ரத்து, பெட்ரோல் விலை குறைப்பு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் உள்ளிட்ட திமுகவின் வாக்குறுதிகள் என்ன ஆகின? நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க, கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல, நீட் தேர்வு ரத்துனாங்க, அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என பொதுக்குழுவில் திட்டவட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளதற்கு பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை இபிஎஸ் தான் முடிவு செய்வார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம். சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்ற 10,000 பேருக்கு சைவ அசைவ விருந்து, மட்டன் பிரியாணி, வஞ்சிரம் மீன் வறுவல் உள்ளிட்ட தடல்புடல் விருந்து. அதிமுக பொதுக்குழுவிற்கு வந்த இபிஎஸ் வாகனத்தோடு மண்டபத்திற்குள் நுழைய தொண்டர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் சிலருக்கு இரத்த காயம். அதிமுக தொண்டர்கள் மன உறுதியை குலைப்பதற்காக கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடைபெறுகிறது. அதிமுகவினரின் தவறுகள் துரோகத்தால் திமுக ஆட்சிக்கு வந்ததாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேசம். இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், 100 நாள் தான் இருக்கிறது. இந்த பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதித்திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது. 2021 அண்ணா திமுக காணாமல் போயிடும்னா நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூணா, எல்லை கல்லா? மதுரை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மாநில தொல்லியல் துறையினர் ஆய்வு. தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு விருப்ப மனு. 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளிக்கலாம் என அறிவிப்பு. (2026) பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் 750 மதிப்பிலான 5 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு. 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை உள்ளிட்டவை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சென்னை வேளச்சேரி HDFC வங்கியில் 1 கிலோ தங்கத்தை வைத்துவிட்டு தப்பிச் சென்ற பெண்.
யாரும் உரிமை கோர வராததால் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் ரகளை செய்த போதை ஆசாமியின் கன்னத்தில் பளார். அத்துமீறி நடந்து ஆபாசமாக பேசிய நபருக்கு பாடம் புகட்டிய காவலருக்கு குவியும் பாராட்டு. கோவை மணியக்காரன் பகுதியில் நடுரோட்டில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். பாரம் தாங்காமல் சிக்கிக்கொண்ட லாரியின் டயர்கள் மண்ணுக்குள் புதைந்தன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிப்பு. அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக உயர்வு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 16ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பொழியக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை எதிரொலி. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 1500 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.